காலையில் வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பெட்டியில 3வது இடத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கணபதி ராஜ்குமாரோட பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும், நீல நிற பட்டன் இருக்கும். அதை அமுத்தி நீங்க போடுறீங்கல்ல ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? ஏப்ரல் 19 வர்ற வெள்ளிக்கிழமை வேற எதுவுமே தெரியக்கூடாது. சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் வந்திருந்தேன். அப்போ நம்முடைய வேட்பாளரை, கூட்டணி வேட்பாளரை கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க. இப்போ நான் அவங்க கிட்ட கேட்கறது, நம்முடைய உதயசூரியன் சின்னம் வெற்றி சின்னம் கோயம்புத்தூர்ல கோவை தொகுதியில் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்முடைய உதயசூரியன் சின்னம் போட்டிடுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைவர்கிட்ட போட்டு வாக்குவாதம் பண்ணி வேண்டி கேட்டுக்கொண்டு கோவையில் நம்முடைய உதயசூரியன் சின்னம் இந்த வாட்டி நிக்கணும். கோவை நாடாளுமன்ற உறுப்பினரா நம்முடைய வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் நம்முடைய வேட்பாளர் இருக்கணும்னு கேட்டிருக்கோம். அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்களா? எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க போறீங்க? 5 லட்சம் நீ சொல்லிட்டு போயிருவ. குறைஞ்சது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை நீங்க வெற்றி பெற வைக்கணும். செய்வீங்களா? இப்போ நம்முடைய 3 வருஷத்துல இந்த சிங்காநல்லூர் தொகுதியில சட்டமன்ற தொகுதியில் நீங்க வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இருந்தாலும் தலைவர் என்ன சொன்னார்னா, முதலமைச்சர் ஆனோன்னு நான் உதயசூரியன் சேனருக்கு வாக்களிச்சு நம்முடைய கூட்டணிக்கு வாக்களிச்சு என்னை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறந்த முறையில் பணியாற்றுவேன். இருந்தாலும் வாக்களிக்காதவங்களும் பொறாமப்படுற அளவுக்கு, ஐயோ நான் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கலையே பொறாமப்படுற அளவுக்கு என்னுடைய முதலமைச்சர் பணிகள் இருக்குன்னு தலைவர் சொன்னார். அந்த வகையில் இந்த சிங்காநல்லூர் தொகுதியில் இந்த 3 வருஷத்தில் நம்ம ஆற்றிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சிங்காநல்லூர் வெள்ளலூர் நொய்யல் ஆற்று பாலம் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. சிங்காநல்லூரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் பழுதடைந்த 1000 வீடுகளை புதியதாக கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. சிங்காநல்லூர் சந்திப்பு உயர்மட்ட மேம்பாலம் ரூபாய் 141 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இப்பொழுது மக்கள் பயன்பாட்டில் உள்ளது. இப்பொழுது இங்கு நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் முதல்ல ஒரு கழிவுநீர் குட்டையாக இருந்தது. கழக ஆட்சியில் கலைஞர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையால் இந்த இடம் இப்பொழுது சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையமாக மாற்றப்பட்டு இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய சிங்காநல்லூர் பகுதிக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், பணிகள். அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் பொழுதும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை நிச்சயம் செய்வார். அந்த நம்பிக்கை இருக்கா? முதல்ல முக்கியமான வாக்குறுதி சொல்லிடுறேன். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், இந்த முறை பாஜக விரட்டி அடிச்சுட்டு நம்முடைய இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு. அதுக்கு ஆரம்ப புள்ளியா நம்முடைய தமிழ்நாடு இருக்க போகுது. 39 தொகுதி முடிச்சுட்டேன். 39க்கு 39 ஜெயிக்க போவது உறுதி. அதுல தமிழ்நாட்டில் ஆரம்ப புள்ளியா இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதி இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா தலைவர் சொல்லியிருக்காரு, நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்ச உடனே இங்க இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா, 2014ஆம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வரும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோமா? 400 ரூபாய் இருந்துச்சம்மா. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ? ஏத்தனது யாரு? தலைவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்ச உடனே முதல் வேலை கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.